சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் மத்திய உணவு திட்டத்தை நிறுத்த மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த முயற்சியை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என கல்வியாளர்கள், பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதிய உணவு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 12 கோடி குழந்தைகள் பயன்பெறுவதாக கூறுகிறது ஒரு புள்ளி விவரம். இந்தியாவிலேயே மதிய உணவு திட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படும் மாநிலமாக திகழ்வது தமிழகம்தான். இத்தகைய திட்டத்தை சிக்கன நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நிறுத்த தற்போது மத்திய அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மதிய உணவு திட்டத்தின் கீழ் ஒரு குழந்தைக்கு சமைப்பதற்கு ஆரம்ப பள்ளி குழந்தைகளுக்கு ₹3.86 உயர்நிலைப்பள்ளி குழந்தைகளுக்கு ₹5.78 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் யூனியன் பிரதேசங்களுக்கு 100%, வடகிழக்கு மாநிலங்களுக்கு 90% மத்திய அரசு நிதி ஒதுக்குகிறது. 10% நிதியை மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்கின்றன. மற்ற மாநிலங்களில் மத்திய அரசு 60%, மாநில அரசுகள் 40% பகிர்ந்து கொள்கின்றன. இன்னைக்கு நிலைமையில 80%க்கு கீழே இந்திய மக்கள் ஒரு நாளைக்கு செலவழிக்கிறது $2 குறைச்சல். அதாவது $2ன்னா ஒரு $120, $130. $130 கீழே தான் செலவு பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நம்ம இதையும் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சுமை ஏழை குடும்பங்கள் மேலேயும், ஏழை பெற்றோர்கள் மேலேயும், ஏழை பிள்ளைகள் மேலேயும் விடும். சத்தான உணவு இல்லைன்னா சரியான கல்வி கிடைக்காது. அதனால் சத்துணவு திட்டத்தை இன்னும் கொஞ்சம் விருத்தி பண்ணணுமே தவிர அதை எடுக்கிறத பற்றி யோசிக்கணும். கடந்த பட்ஜெட்டில் மதிய உணவு திட்டத்திற்கு 9,236 கோடி ரூபாய் தான் ஒதுக்கப்பட்டது. இந்த தொகை வரும் பட்ஜெட்டில் மேலும் குறைக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் கூட மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம் போன்றவற்றை அரசே நடத்துவதாகவும், இதன் மூலம் குழந்தைகளிடம் தாழ்வு மனப்பான்மை நீங்கி சமநிலை ஏற்படுவதாகவும் கல்வியாளர்கள் கூறுகின்றனர். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் மதிய உணவு திட்டத்திற்கான பயன்கள் குறைக்கப்பட்டால் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என கல்வியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஃபண்டிங் பாலிசிலேயோ அல்லது இந்த மாதிரி பட்ஜெட் இதுலேயோ இது படிப்படியாக குறைக்கிற ஒரு கட்டாயம் வந்ததுனால் அது டெஃபினட்டாக தரத்தை முதல் வாரியாக அது ஒரு பாதிக்கும். எந்த அளவுக்கு இப்போ ₹100 கொடுக்குற இடத்துல ₹50 கொடுக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கீமை நடத்துவாங்க, ஆனால் முட்டை போடுறது நிப்பாட்டிடுவாங்க, அல்லது கீரை போடுறதுக்கு போல் வேறு ஏதாவது பண்ணுவாங்க. இந்த மாதிரி இது வரும். அல்டிமேட்டாக இது என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தை அது பாதிக்கும். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மத்திய அரசின் இந்த நிலைப்பாட்டிற்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். வரும் பட்ஜெட்டில் மதிய உணவு திட்டத்திற்கான நிதியை குறைத்தால் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்கிறார் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சன நாச்சியப்பன். தகவல் என்னவென்று சொன்னால், சமைத்த உணவு கொடுக்காமல் கம்பெனிகள் மூலமாக பிஸ்கட்டுகளை வழங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது காலப்போக்கிலே இந்த திட்டம் முழுமையாக கைவிடப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இது எந்த காலகட்டத்திலையும் மாநில அரசுகளும் சரி, மத்திய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் ஏற்றுக்கொள்ளாது, எதிர்த்து போராடும். இந்த திட்டத்தில் குளறுபடிகள் இருந்தால் அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளை அரசு உடனடியாக ஆராய வேண்டும் என்றும், அதற்காக இந்த திட்டத்தை நிறுத்தக்கூடாது என்றும் பல்வேறு தரப்பினரும் தெரிவிக்கின்றனர். சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டும் என்றால் முதலில் நாம் அவற்றை குழந்தைகளிடம் பழக்க வேண்டும். இத்தகைய உன்னதமான காரியத்தை தான் இன்றைய பள்ளிகள் மேற்கொண்டு வருகின்றது. கல்வியுடன் சேர்த்து ஆரோக்கியத்தையும் புகுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த மதிய உணவு திட்டம். எந்த அரசானாலும் சரி, இந்த மதிய உணவு திட்டத்தினை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளிலேயே ஈடுபட வேண்டும் என்பதே கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. புதுடெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நதீம் மற்றும் ரமகாந்துடன் நிரஞ்சன், நியூஸ் 7 தமிழ்.